வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இந்த பகல்காமில் நடந்த ஒரு கொடூரமான தாக்குதல். இந்த தாக்குதலுக்கு பிறகு நம்ம அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது, பீகார்ல போய் தேர்தல் பிரச்சாரம் மாதிரி நான் பகல்காமில் பாகிஸ்தானை சும்மா விட மாட்டோம்னு இருக்காங்க. சிந்து நதியை நம்ம அங்கே அறுக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. உடனே அவன் பாகிஸ்தானுக்காரன், நான் அந்த ஒப்பந்தம் இதெல்லாம் ரத்து செய்ய போறேன்னு அவனுங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க வான்வெளியில நீ பறந்து பாருன்னு அவன் சவால் விட ஆரம்பிச்சிட்டான். உடனே இங்க இருக்க பாகிஸ்தானி ட்ரீட்மெண்ட் பண்றவன் எல்லாரையும் அந்த நாட்டை விட்டு வெளியேட்டுங்க, பாகிஸ்தான்காரன் எவனும் இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு பகல்காம் தாக்குதலுக்கு நாம் ஆற்றுகின்ற வினை, அது இந்தியாவோ பாகிஸ்தானோ, இதுதான் இந்த மாதிரியான வினை ஆற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப இது ஒரு சரியான போக்கா அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள ஊடகவியலாளர்கள், பகுப்பாய்வாளர்கள் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும், இந்த தாக்குதல் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யாரால நடந்துச்சு, யார் மூலமா நடந்துச்சு, எங்க இருந்து வந்தா, நடந்தே வந்திருக்கிறானா, எப்படி, இந்த மாதிரியான கேள்விகளை நீங்க எழுப்புவதே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி. போதுமான ராணுவ வீரர்கள் இல்லைங்கிற விமர்சனத்தை ராணுவ தளபதியே முன் வச்சிருக்காரு, முன்னாள் ராணுவ தளபதி. இதற்கான பதில் இங்கு இல்லவே இல்லை. ஏற்கனவே புல்வாமாலேயே இப்படித்தான் நடந்துச்சு, வீரேந்திர சிங் ஒரு அதிகாரிலாம் அதுல சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அதுல வெடிகுண்டோடையே நம்ம ராணுவ வீரர்களை கொண்டுட்டு போனானேன்னு, அதுக்கும் இதுவரையும் சரியான பதில் இல்லை. ஸோ இந்த மாதிரி விடை இதுவரையும் தராத கேள்விகளை நம்ம தொக்கிக்கிட்டு நிக்கிறோம், இன்னும் ஏன் இல்லைன்னு. ஆனா அவர்கள் இவனை சும்மா விட மாட்டோம், அவனை வெட்டிடுவோம், ஒருத்தனை விட மாட்டோம், எல்லாம் சரிங்க. இப்ப இந்த சம்பவத்துக்கு என்ன பொறுப்பு, யார் பொறுப்பேற்பது? அந்த டூரிஸ்டே பொறுப்பேற்றுக்குவாங்களா? நாங்க போனதுதான் தப்பு, அதான் கொண்டாங்கன்னு யார் பொறுப்பேற்பது? இந்த நேரத்தில் தான் வட இந்திய ஊடகங்கள் எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கிளிப்பிங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு காஷ்மீரி இளைஞன்ட்ட அந்த அர்னாப் கோசாமியினுடைய ஊடகம் போய், காஷ்மீரியில் பிறந்த ஒரு இஸ்லாமியன், நீ ஒரு காஷ்மீரி அப்படின்னாலே அவனை பாகிஸ்தானுடைய வாரிசு, பாகிஸ்தானுக்கு ரிலேட்டிவ், அவன் பாகிஸ்தானை தான் தனக்கு சொந்தமா பார்ப்பான், பாகிஸ்தானோட அவன் தொடர்பு வச்சிருக்கான் அப்படிங்கிற கோணத்துல இந்த நாட்டின் மைந்தனை, இந்த இந்திய குடிமகனை, இந்த நாட்டுக்கு வரி செலுத்தக்கூடிய ஒரு படித்த காஷ்மீரி இளைஞனை, அவன் முஸ்லிம்ங்கிற காரணத்தினாலும் காஷ்மீருங்கிற காரணத்தினாலும் அவனை குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டி கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இது இங்க எவ்வளவு மோசமா, தேசபக்திங்கிறது யாருக்கு இருக்கு? ஒரு உண்மையான இந்த தேசத்தின் மைந்தனை, இந்த நாட்டின் சிட்டிசனை, இந்தியனை அவமானப்படுத்துவதுதான் உங்க தேசபக்தியா? அந்த பத்திரிகை, அந்த ஊடகம் அப்படி செய்யுது. ஒரு லேடி போய் அவங்களை கேள்வி கேட்கிறாங்க, போய் இங்க பாருங்க, அவனே பாதிக்கப்பட்ட மண்ணை சேர்ந்தவன், அவனை போய் கேட்கிறாங்க, நீங்க ஏன் பாகிஸ்தானை பத்தியே பேச மாட்டேங்கிறீங்க? காஷ்மீரிக்காரன் எதுக்கு பாகிஸ்தானை பத்தி பேசணும்? அவன் இந்தியன், இந்தியாவை பார்த்து தான் கேள்வி கேட்பான், இந்திய ராணுவத்தை பத்தி தான் பேசுவான். அவனை பார்த்து நீ பாகிஸ்தானாலா? அவன் கேட்கிறான், பாகிஸ்தானை பத்தி ஏன்ட்டு கேட்கிறான், நான் எதுக்கு பாகிஸ்தானை பத்தி பேசணும்? பாகிஸ்தானுக்கு நான் வரி கட்டுறேன், என் நாடு இந்தியா. அவங்க அதான் கேட்கிறாங்க, நாங்க தொடர்ந்து இங்க இந்தியா பக்கம் நின்றுகிட்டு இருக்கோம், நாங்க காஷ்மீர் மண்ணில் இருக்கோம், ஆனா இஸ்லாமியர்களை, காஷ்மீர்களை குற்றவாளி கூண்டில் ஏற்றி இந்த குறுக்கு விசாரணை செய்யற வேலையை வச்சுக்காதீங்க. அவன் இந்த நாட்டுல பிறந்திருக்கான், இந்த மண்ணுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், அவனை போய் நீ திருப்பி நீ காஷ்மீரி தானே, நீ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றியான்னு கேட்டா என்ன அர்த்தம்? கண்டுபிடிக்க வேண்டியது நீங்க. அங்க குடியிருக்கிற குதிரை வண்டி ஓட்டுறவன், அங்க இருக்க காஷ்மீரி, அந்த மண்ணில் பூர்வீகமா இருக்கிறவனை பார்த்து குற்றவாளின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கேள்வி அந்த இளைஞனை பார்த்து இந்த ரிபப்ளிக் டிவிக்காரன் கேட்கிறாங்க, 29 பேர் இறந்து போயிருக்காங்களே, நீங்க பாகிஸ்தானை பார்த்து கேள்வி கேட்டீங்களா? 29 பேர் இறந்ததுக்கு இவன் எப்படிங்க பாகிஸ்தானை பார்த்து கேள்வி கேட்பான்? இறந்தது யாரு, சுட்டு கொன்னது யாரு, அவன் எப்படி உள்ள வந்தான், புதற வழியா வந்தானா, சமவெளியில வந்தானா, மலையில இருந்து இறங்கி வந்தானா, பைக்ல வந்தானா, கழுத மேல வந்தானா, குதிரை மேல வந்தானா, எத்தனை ராணுவ வீரர்களை கடந்து வந்தான், ராணுவ வீரர்கள்ட்ட ட்ரெஸ் எப்படி அவனுக்கு கிடைச்சிச்சு, இதையெல்லாம் அங்க குதிரை வண்டி ஓட்டுற அந்த முஸ்லீம் காஷ்மீரி இளைஞன் தான் கண்டுபிடிச்சு சொல்லுவானா? அவனா குற்றவாளி மாதிரி நீ பாகிஸ்தானை பத்தி என்ன நினைக்கிற, 29 பேரை கொண்டதை பத்தி கேள்வி, பாகிஸ்தானை இவனா போய் கேள்வி கேட்பான்? இவன் காஷ்மீர்காரனுக்கு இதான். அப்ப நீ பாகிஸ்தான்காரனையும் காஷ்மீர்காரனையும் ஒன்னாவே பாக்குற மைண்ட் செட் இருக்கு பாருங்க. காஷ்மீரிக்காரனா அவன் பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், ஏதோ பாகிஸ்தானோட அவன் ரெகுலரா போய் அங்க உள்ள எம்பசியில போய் நின்றுட்டு டீ குடிச்சிட்டு வர மாதிரி. அதான் அவன் டென்ஷன் ஆகிறான், என்னைய பார்த்து ஏன் கேட்குறீங்க, நாங்க எதுக்கு பாகிஸ்தானை பத்தி பேசணும், பாகிஸ்தானை கிட்ட நான் ஏன் கேள்வி கேட்கணுங்கிறாங்க. எப்படி வந்தாங்கன்னு சொல்லுங்க. யாரு? காஷ்மீரி இளைஞன்ட்ட போய் அந்த லேடி கேட்குறாங்க, நீங்க எப்படி வந்தீங்க, அவங்க எப்படி வந்தாங்கன்னு சொல்லுங்கன்னா, உடனே அவன் சொல்றான், அவங்க வந்தது நாங்க எப்படி சொல்ல முடியும்? ட்ரெயின்ல வந்தாங்களா, இல்ல சாலை மார்க்கமா வந்தாங்களா, இல்ல பாகிஸ்தான்ல இருந்து அவங்க எப்படி வந்தாங்க, அது யார்கிட்ட கேட்கணும்? இந்திய அரசு தான் எங்களுக்கு சொல்லணும், அந்த காஷ்மீர் இளைஞர்கிட்ட சொல்லணும். ஏன்னா அவன் பாதிக்கப்பட்டவன், அவன் மண்ணில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, அவன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அவன்கிட்ட போய் அவன் எப்படி வந்தாங்கிறத சொல்லு. இவன் தான் மேப் போட்டு கொடுத்தானா? நீங்க சொல்றத பார்த்தா ஒவ்வொரு தீவிரவாதியும் காஷ்மீர் வீட்டு இளைஞர்கிட்ட உட்காந்து டீ குடிச்சிட்டு அப்புறம் அந்த இடத்துல சுட வந்தோம்ப்பா சொல்லுவாங்களே. இப்ப திண்டுக்கல்ல வேலை பார்க்குற, திண்டுக்கல்ல இருந்து கொடரோட்ல இருந்து கொடைக்கானலுக்கு இந்த பழம் விற்க போவாங்க. எதுக்கு வந்த, இந்த ஒரு வாரம் சீசனுக்கு பழம் வித்துட்டு போறேன்ப்பா அப்படிங்குவாங்க. அது மாதிரி
ஏதோ பாகிஸ்தான்காரெல்லாம் காஷ்மீர்ல வந்து காஷ்மீரி இளைஞன் வீட்டுல தங்கிக்கிட்டு ஒரு வாரம் தங்கி ஒரு 20-30 பேரை கொண்டு போலான்னு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி காஷ்மீரி என்றாலே அவர்களை எவ்வளவு மோசமான ஆட்கள் பாக்குறாங்க. பாகிஸ்தான இல்ல, காஷ்மீரி இளைஞர்களை தீவிரவாதியா பாக்குற கேள்வியே கேட்ட பாருங்க. அப்புறம் அந்த கேள்வியை பாருங்க, உங்க மண்ணில் தானே இந்த படுகொலை நடந்திருக்கு. யாரு? காஷ்மீர் இளைஞனை பார்த்து அந்த ரிபப்ளிக் டிவி, அந்த அர்னாப் கோசாமி டிவி கேக்குது, உங்க மண்ணில் நடந்திருக்கு. அப்ப காஷ்மீர் உங்க மண்ணுனா நம்ம மண்ணு இல்லையா? காஷ்மீர் இந்திய மண்ணு இல்லையா? நீங்க இந்திய மண் சொல்லிதான் படம் எடுக்கிறீங்க. அப்ப வந்து இந்த நேரம் பார்த்து இது உங்க மண்ணுங்கிறீங்க. அப்ப அவனை நீங்க மனுஷனாவே மதிக்கல, நம்ம இனத்தை சேர்ந்தவன், நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவனே மதிக்கல. எவ்வளவு தேச விரோத கேள்வி பாருங்க. அர்னாப் போன்றவர்கள் எவ்வளவு மோசமா நெஞ்சை விதைக்கிறார்கள்னு பாருங்க. உடனே அவன் கேட்கறான் ரிபப்ளிக் டிவியை பார்த்து, எங்க வீடு இது, நாங்க இதை குண்டு வைப்போமா, நாங்க இதை கொளுத்துவோமா? சுற்றுலாவுக்கு டூரிஸ்டா வந்தவன கொலை பண்ணியிருக்கான் டெரரிஸ்ட். நாங்க நம்பி இருக்கிறதே காஷ்மீர்ல என்னங்க தொழில் இருக்கு? இருக்கிறதே சுற்றுலாத்துறை தான். அங்க படிச்சவன் படிக்காதவன் எல்லாருமே அந்த சுற்றுலாத்துறை, அந்த டூரிஸ்ட் கைடு, இந்த மாதிரி வேலைகள் பார்த்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்ப டூரிஸ்ட சுட்டுக் கொள்றோம்னா எங்க தொழில நாங்களே மண்ணை வச்சுக்குவோமா, எங்க பொழப்புல நாங்களே மண்ணடி போடுவோமான்னு கேட்கிறான். எவ்வளவு லாஜிக்கான கேள்வி. காஷ்மீரியினுடைய அடிப்படை தொழிலாதாரத்தையே இந்த பயங்கரவாதிகள் தகர்த்திருக்கான். அவனே தான் வாழ்க்கை போச்சு, தான் தொழில் போச்சு, நீ எவன் காஷ்மீருக்கு டூருக்கு வருவான், ஹனிமூனுக்கு வருவான்னு பதறிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நீங்க தானே தீவிரவாதிகளை உள்ள விட்டீங்க, எப்படி வந்தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா எப்படி? அவன் அதான் கேட்கறான், எங்க தொழில நாங்களே பண்ண முடியுமா? எதற்கெடுத்தாலும் எங்களையே நீங்க கேள்வி கேட்பது இது சரின்னு கோபத்துல கேட்டிருக்கான். இத்தனை ஆண்டு கால கோபம் அந்த காஷ்மீர் இளைஞனுக்கு, எங்க மீது எப்படி நீங்க பழி போடுறீங்க அப்படின்னு. திருப்பி ஏன் பாகிஸ்தானை பத்தி கேட்கலன்றதுக்கு நான் ஏன் பேசணும்னு கேட்டிருக்கான். அதாவது அவன் இந்த நாட்டுல அவன் கேட்கிறான், நான் இந்த நாட்டுல ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு எல்லாம் வச்சிருக்கேன், படுகொலை செய்யப்பட்டது எங்க மக்கள், படுகொலை நடந்தது எங்க மண்ணில், தொழில் பாதிக்கப்பட போறது எங்களுக்கு, ஆனா நாங்க பாகிஸ்தானோட பேசணும், எங்களை பாகிஸ்தானோட உளவாளி, பாகிஸ்தானோட ஆளுநர் சந்திப்பது எவ்வளவு மோசமான விஷயம் அப்படின்னு. அதாவது ஒரு ஊடகம் இந்த மண்ணின் மக்களை இந்த மாநிலத்துக்குள்ள போய் இந்த மாநிலத்தையே தேச துரோகி, நீங்கெல்லாம் பாகிஸ்தானுடைய ஆட்கள்னு போய் கேட்கக்கூடிய தைரியம் எங்கிருந்து வந்தது? ஒரு ஊடகம் இப்படி செய்யலாமா? இது ஊடக அறமா? காஷ்மீர்கள் என்றாலே அவர்களை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிப்போம் அப்படின்னு நீங்க சொல்வது எப்படி? காஷ்மீர்னு ஒரு விஷயத்தை வச்சு அவர் குற்றவாளின்னு முடிவு செய்கிற வெறுப்புணர்வை, வன்மத்தை என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வியை அந்த காஷ்மீர் இளைஞன் கேட்டிருக்கிறார். இப்ப நீங்க தமிழ்நாட்டிலையும் பாருங்க, இப்ப பெரிய பெரிய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, நீங்க பாகிஸ்தானோட போருங்கிறது, சிந்து நதியை ரத்து செய்யறது, இப்படிதான் பேசுறீங்க ஒழிய இப்ப வரையும் ஜீவாட்டோடைய தொடக்கத்திலே கேட்டுச்சு, ராணுவ வீரர்கள் 1,80,000 பேர் குறைச்சதாக ராணுவ தளபதியாக இருந்தவர் சொன்னாரே, அதுக்கு பதில் இருக்கா? கிடையாது. அந்த தாக்குதல் நடந்தப்ப பக்கத்துல ராணுவ வீரர்களே இல்ல, நாங்க ஓடி போய் 1 மணி நேரம் கழிச்சுதான் வந்தாங்க, நாங்க அதுக்கு முன்னாடி ராணுவ வீரர்களுக்கு முன்னாடி அந்த குதிரை ஓட்டக்கூடிய முஸ்லீம் இளைஞர்கள் பல பேர் பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு வந்து காப்பாத்தினாங்க, எங்களை தோளில் சுமந்து கொண்டவர்கள் முஸ்லீம் இளைஞர்கள் அப்படின்னாங்களே, அதையெல்லாம் கருத்துல எடுத்துக்கொள்ளல. அதெல்லாம் வட இந்திய ஊடகங்கள் வெளியே காமிக்கவே இல்லை. ஆனால் வந்தவர்கள் முஸ்லீம், கொல்லப்பட்டவர்கள் இந்து, வந்தவன் பாகிஸ்தானி, இந்த காஷ்மீர்காரன் எல்லாம் அவனுக்கு உதவி செய்வாங்கிற ஒரு வன்ம பொய் பிரச்சாரத்தை செய்து இன்னும் தொடர்ச்சியாக காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்னாலே பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பான் அப்படின்னு அவன் தலையில அவனே மண்ணடி போட்டு பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றதுனால காஷ்மீர் இளைஞனுக்கு என்ன சார் லாபம்? சார் அந்த நாடு அமைதியா, அந்த மாநிலம் அமைதியா இருந்தா தானே சார் அவன் வாழ முடியும். தீவிரவாதிகள் அடிக்கடி தாக்குதல் நடத்தினா டூரிஸ்டும் வரமாட்டான், ஒரு மண்ணும் வரமாட்டான், இவனும் தொழில் நடத்த முடியாது. நடந்த தாக்குதல்ல காஷ்மீர் சொந்த மக்கள் தானே நிறைய பேர் செத்து போறான். அப்ப என்ன மைண்ட் செட்டோட அந்த டிவி காஷ்மீருக்கு போய் காஷ்மீர் இளைஞன்ட்ட போய் நீ பாகிஸ்தானை பத்தி கேளு, பாகிஸ்தானை பத்தி கேட்கறது கவர்மெண்டோட வேலையா, ஒரு அப்பாவி மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞனுடைய வேலையா? அப்ப இவங்க எல்லா மாநிலங்களையும் சமமாக பார்ப்பதில்லை இந்த அரசு, எல்லா மதங்களை சேர்ந்தவங்களையும் சமமாக பாதிப்பதில்லை. விசாரணை வந்தா முஸ்லீமை வேற மாதிரி, காஷ்மீரிய வேற மாதிரி இவங்க பார்க்கின்ற பார்வை இருக்கிறது. இதே அர்னாப் கோசாமி தான் தமிழர்கள் என்றால் பிரிவினவாதி. அதாவது அர்னாப் கோசாமி ராஜராஜ சோழன் டிபேட்ல பாத்தீங்கன்னா, சோழன் வந்து இந்துன்னு சொல்லணும், தமிழன்னு சொல்லக்கூடாது, ராஜராஜ சோழன் தமிழன்னு சொன்னா ஓ நீங்க செப்பரேட்டிஸ்ட். அப்ப தமிழர்களை இவங்க எப்படி பாக்குறாங்க, காஷ்மீர்களை இவங்க எப்படி பாக்குறாங்க, நார்த் ஈஸ்ட் பீப்புள் எப்படி பாக்குறாங்க, முஸ்லிம்களை இந்தியா முழுக்க எப்படி பாக்குறாங்கிறது தெரியுது. இவர்கள் தான் தேசபக்தி வகுப்பை நமக்கு எடுக்கிறார்கள். இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வரி செலுத்துபவர்கள், தேசத்திற்காக உழைப்பவர்கள், கண்ணீர் சிந்துபவர்கள், வேர்வை சிந்துபவர்கள் அதிகமா பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள், தமிழர்கள், இவங்க தான் அதிகமா இந்த நாட்டுல ராணுவத்துக்காக உழைத்தவர்கள், ராணுவத்திற்காக பாடுபட்டவர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு கல்கத்தாவோட உங்களுக்கு தேனிலையும் முஸ்லிம் மட்டும் அதிக பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த தமிழனை பார்த்து இவங்க அடிக்கடி பிரிவினவாதி சொல்லுவாங்க. முஸ்லீம்கள் இந்த சுதந்திர போராட்டத்துல அதிகமா உயிர் கொடுத்தவர்கள்,
அந்த முஸ்லீம்ல பார்த்தாலும் நீ தேச விரோதி, நீ இந்தியன் கிடையாது, நீ இந்தியாவுக்கு எதிராக தான் இருப்பேன்னு எப்பயும் விஷம பிரச்சாரத்தை ஊடகங்கள் மூலம் சினிமாக்கள் மூலமா செய்து கொண்டிருப்பாரு. காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதே மைண்ட் செட்டோட தான் இந்த ரிபப்ளிக் டிவி வந்து கேள்வி கேட்குது. வடக்கு ஊடகங்கள் இவ்வளவு வன்ம பிரச்சாரத்தோடு, இவ்வளவு அஜெண்டாவோடு முஸ்லீம் எதிர்ப்பு அரசியல், பாகிஸ்தான் எதிர்ப்பு அரசியலை முஸ்லீம் எதிர்ப்பு அரசியலுடன், காஷ்மீர் எதிர்ப்பு அரசியலோடும் திட்டமிட்டு அவங்க செய்யறாங்கிறதுக்கு இந்த பேட்டி, இந்த கேள்விகள் இதுவே சான்றாக அமைகிறது. இந்த நேரத்தில் நம்மை போன்ற ஊடகங்கள் மத நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் மக்கள் ஒற்றுமையையும் விரும்பி உண்மை என்ன, உண்மையில் இந்த பயங்கரவாதத்துக்கு யார் காரணங்கிற அதை கண்டுபிடிக்கக்கூடிய வேளையில் அதுக்கான கேள்விகளை அரசை நோக்கி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய கடமை, உண்மை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்த்தவே இந்த காணொலி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு தான். நன்றி.